தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர் முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியான ஆதிபராசக்தி நகர் முழுவதும் தண்ணீர் வீட்டை சுற்றி தேங்கியுள்ளதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சி முறையான வடிகால் அமைத்து தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 3 தினங்களாக மழையின் காரணமாக பல்வேறு பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக ஆதிபராசக்தி பகுதியை சுற்றியும் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களின் வாழ்க்கை அடைந்துள்ளது. மழைநீர் வீட்டை சுற்றி தேங்கியுள்ள காரணத்தினால் கொசு தொல்லை மற்றும் பூச்சிகள் தொல்லை ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. இதன் காரணமாக சரியான முறையில் தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். மின் மோட்டரை வைத்து இரவு மற்றும் பகல் நேரங்களில் ஒரு நேரம் மட்டும் உறிஞ்சுகிறார்கள், காலையில் நிறுத்தி விடுகிறார்கள். மேலும் எம்பி அமைச்சர்கள் போன்றவர்கள் இந்த வந்து பார்வையிடுவது கிடையாது. சும்மா மெயின் ரோட்டில் சென்று விடுகிறார்கள். அதாவது உண்மையான ஆய்வு செய்து நாங்கள் வாக்களித்த என்ன புண்ணியம், அதனால் துரிதமான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும். தண்ணீர் காரணமாக மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் இந்த ஆதிபராசக்தி நகரில் தேங்கியுள்ள தண்ணீரை மாநகராட்சி உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.